ஹாய் வாங்க ஒரு சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காம்பை கொஞ்சமாக மட்டும் கட் பண்ணிவிட்டு நீட்டமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கத்திரிக்காயை 4ஆக வெட்டி தண்ணியில் போடுங்க. அப்போ தான் கத்திரிக்காய் கருக்கவே கருக்காது. இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த கட் பண்ண கத்திரிக்காயை அதில் போட்டு நல்லா சிம்மில் வச்சு வணக்கி தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா இந்த பதத்துக்கு நல்லா வணங்கணும். அதே கடாயில் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, கருகாப்பில், இஞ்சி, சீரகம், ஒரு கால்வாசி தேங்காய், ஒரு 2 தக்காளி போட்டு நல்லா வணக்கிட்டு கல்லுப்பும் போட்டு ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வணக்கி மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வேறு ஒரு கடாயில் வெங்காயம், கருகாப்பில், பூண்டு இது எல்லாமே போட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வணக்கிட்டு லைட்டாக வெல்லம் துருவி போட்டு ஒரு இத்தினூண்டு புளி கரைச்சி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் கத்திரிக்காய்ங்களை ஒன்று ஒன்றா போட்டுட்டு லைட்டாக ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு இறக்குனீங்கன்னா அவ்வளோதாங்க. யம்மியான பயங்கர டேஸ்டியான தேனாட்டம் இருக்கிற எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.